morning and good afternoon to everyone. So in this video what we are going to see here is dynamics. So dynamicsல வந்து நம்ம ரெண்டு கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று வந்து கைனமேட்டிக்ஸ் அண்ட் another one is கைனெட்டிக்ஸ். ஸோ கைனமேட்டிக்ஸ் அண்ட் கைனெட்டிக்ஸோட கிளாசிஃபிகேஷன் என்னென்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கைனமேட்டிக்ஸ் அப்படின்னா டு ஸ்டடி அபவுட் தி மோஷன் ஆஃப் அ பாடி, ரெண்டுமே டு ஸ்டடி அபவுட் த மோஷன் ஆஃப் த பாடி. பட் என்ன ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னா கைனமேட்டிக்ஸில் வந்து வி டோன்ட் கன்சிடர் த ஃபோர்ஸ் தட் காசஸ் த பாடி டு மூவ். But kineticsல வந்து we will consider the force that causes the motion of a body, right? Okay, so this is the fundamental between kinematics and kinetics. So kinematics பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாகவே நம்ம கிளாஸில் பார்த்துட்டோம். ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா kinetics பார்க்க போகிறோம். ஸோ kinetics அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னாலே the force that causes the body to move, right? அப்போ ஃபோர்ஸ் நம்ம பேசணும் அப்படின்னாலே வந்து ஃபோர்ஸ் as well as மோஷனில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பேராமீட்டர். நிறைய பேராமீட்டர் நம்ம படிச்சிருக்கிறோம். வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ஸ்பீடு, டைம் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான பேராமீட்டர் வந்து ஏ, which is nothing but acceleration. அப்போ இன்னொன்று நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கைனடிக்ஸ்னா ஃபோர்ஸ் தட் காசஸ் த மோஷன். அப்போ ரெண்டையும் கிளப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்ணு முன்னாடி ஞாபகத்துக்கு வர்றது யார்? நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். கண்டிப்பாக வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவோ நியூட்டன்ஸ் தேர்ட் லாவோ வந்து கைனடிக்ஸ்க்கு வந்து ஃபிட் ஆகாது. அப்போ நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன்னா என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு த ஃபோர்ஸ் தட் காசஸ் த மொமெண்டம், ரைட்? இதுனா இந்த டெஃபினேஷனை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. The time rate of change of the product of the mass and the velocity of a particle is proportional to the magnitude of the resultant force, right? F is equal to ma. இதுதான் வந்து simple formula when we talk about the kinetics, which causes the motion of the body is due to this force, right? This is what the kinetics is. இதில் வந்து நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷனில் வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எப்படி பார்க்கலாம் நீங்கள் அப்படின்னா கைனமேட்டிக்ஸில் இருக்கக்கூடிய அதே ப்ராப்ளமை அப்படி நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சு லாஸ்ட்டில் என்ன கண்டுபிடிப்பீங்கன்னா ஆக்சலரேஷன் இல்லை டைம் இல்லை வெலாசிட்டி இப்படி கண்டுபிடிப்பீங்க. ஒன்ஸ் யூ டிட்டர்மைன் தி ஆக்சலரேஷன் இன் பர்டிகுலர் ப்ராப்ளம், அந்த ஆக்சலரேஷன் தூக்கி இந்த எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ இருக்கிற இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு கெட் த ஃபோர்ஸ். அது மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷனை யூஸ் பண்ணி கைனடிக்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா, ரைட்டா? மாஸ் வந்து ப்ராப்ளம்லேயே கொடுத்துருவாங்க, 200 kg 500 kg அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ நீ ஆக்சலரேஷன் த்ரூ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் சால்வ் பண்ணி கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் யூ கேன் ஏபிள் டு கெட் த ஃபோர்ஸ் தட் காசஸ் த மோஷன், ரைட்? ஸோ இதான் வந்து நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ நான் இதில் ப்ராப்ளம் நான் டேரெக்டாக காமிக்கணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ டேரெக்டாகவே நான் ஐ வில் ஜஸ்ட் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட், விச் இஸ் நத்திங் பட் D'Alembert's பிரின்சிபல். D'Alembert's பிரின்சிபல்னா இது ஒரு ப்ரொஃபஸர் தான், லைக் சயின்டிஸ்ட் தான். இந்த பிரின்சிபல் படி என்னென்னா இவர் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காருன்னா நியூட்டன்ஸ் செகண்ட் லா வந்து அப்படியே வந்து அப்ளை பண்ணி அதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு நாட் மச் டிஃப்ரென்ஸ் ஒரு வேற ஒரு டொமைனில் வந்து வேற ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல ஹி எக்ஸ்பிளைனிங் அபவுட் த சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ் இன் ஆக்டிங் இன் அ பாடி, ரைட்? அது என்ன சொல்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அசியூம் தட் திஸ் இஸ் அ பாடி. இந்த ஒரு பாடியை வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து லெஃப்ட் டு ரைட்டில் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் பாடியோட ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொன்னோம் அப்படின்னா என்னன்னா மூணு நம்ம பார்த்துருக்கோம். சமேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0, வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0 அண்ட் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் 0. இதான் வந்து நம்ம ஸ்டாட்டிக்கில் நம்ம படிச்சிருக்கிறோம். பட் இங்கே டைனமிக்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா டைனமிக் ஈக்லிபிரியம் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து நம்ம திங்க் பண்ணோம். அதுக்கு தான் யார் ஹெல்ப் பண்ணுறான்னா இந்த D'Alembert's பிரின்சிபல் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, ரைட்டா? ஓகே, ஃபைன். இப்போ D'Alembert's பிரின்சிபல் வந்து என்ன சொல்கிறாரு நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். இப்போ உங்கள் கண்முடி இருக்கிறது வந்து D'Alembert's பிரின்சிபல் என்ன சொல்கிறாருன்னு. ஸோ அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து கீழே ரீட் பண்ணுங்கள் நீங்களாவே. த சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் இன் அ பாடி இன் மோஷன் இஸ் இன் டைனமிக் ஈக்லிபிரியம் வித் த இனர்ஷியா ஃபோர்ஸ் ஆஃப் த பாடி, ரைட்டா? ஸோ ஒரு பர்டிகுலர் பாடி வந்து பாடியில் ஆக்ட் ஆகக்கூடிய சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த பாடியை வந்து மூவ் பண்ணுது, அதாவது மோஷன் பண்ணுது. கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த டயக்ராம் வந்து கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்குது. ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட்டாக தான் வரணும். அது கட் பண்ணி காப்பி பண்ணுற இடத்துல வந்து இட் ஹேஸ் சம் இஷ்யூஸ், ரைட்? ஓகே, கமிங் டு த பாயிண்ட். த சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி விச் இஸ் இன் மோஷன் இஸ் இன் டைனமிக் ஈக்லிபிரியம். எப்போ இது டைனமிக் ஈக்லிபிரியமாக இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா வித் த இனர்ஷியா ஃபோர்ஸ் ஆஃப் த பாடி, ரைட்? இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதான் D'Alembert வந்து எக்ஸ்ட்ரா கோட் பண்ணுறது. அப்போ வந்து ஒரு இனர்ஷியான ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் பீன்ற ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டில் சேம் லைன் ஆஃப் ஆக்ஷனில் நடக்குது அப்படின்னா விச் ஹேஸ் அ சேம் மேக்னிடியூட். பியில் என்ன மேக்னிடியூட் இருக்கோ அதே மேக்னிடியூட் எம்ஏக்கும் இருந்துச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் பாடி வந்து டைனமிக் ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லைடில் என்ன பார்த்தோம்னா ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் ஸ்டேட் பார்த்தோம். சமேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0, v is equal to 0 and m is equal to 0, ரைட்? பட் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா டைனமிக் ஈக்லிபிரியம் ஸ்டேட். ஸோ டைனமிக் ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் வந்து என்ன சொல்கிறார் D'Alembert பை யூசிங் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் வந்து லெஃப்ட் டு ரைட் ஆக்ட் ஆகுது ஒரு பாடியில் அப்படின்னா அதே லைன் ஆஃப் ஆக்ஷனில் சேம் மேக்னிடியூட் அண்ட் இனர்ஷியல் ஃபோர்ஸ்
இன்னும் சொல்ல போனால் இனர்ஷியல் ஃபோர்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அன் இமேஜினரி ஃபோர்ஸ். அப்போ அது இமேஜின் யார் பண்ணுறான்னா இந்த டிஆலம்பர்ட் வந்து இமேஜின் பண்ணுறாரு அவராகவே. ஸோ ஒரு இமேஜின் பண்ணி ரைட் சைடில் இதுக்கு ஆப்போசிட், ரைட் சைடில் நான் சொல்ல மாட்டேன், எந்த இது லெஃப்ட் டு ரைட்டில் ஆக்ட் ஆகுச்சுன்னா ஆப்போசிட் சைடில் இது ஆக்ட் ஆகும். ரைட் டு லெஃப்ட்டில் வந்து பீன்ற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுச்சுன்னா இதே இனர்ஷியல் ஃபோர்ஸ் வந்து லெஃப்ட் டு ரைட்டில் வந்து ஆக்ட் ஆகும், ரைட்டா? ஸோ அதே சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸில். ஸோ அப்படி ஆக்ட் ஆகுச்சுன்னா இந்த பர்டிகுலர் பாடி வந்து டைனமிக் ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு யார் டிஃபைன் பண்ணுறேன்னா டிஆலம்பர்ட் வந்து டிஃபைன் பண்ணுறாரு, ரைட்டா? ஓகே, இப்போ இதை வந்து இன்க்ளைன்டு ஸ்டேட்டில் வந்து அந்த பாடி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னு பார்ப்போம். ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் மாற்றிருக்கேன், இதை கொஞ்சம் கவனி. இது வந்து இன்க்ளைன்டு ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இன்க்ளைன் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால வந்து இப்போ இந்த பாடி வச்சுக்கோ, அசியூம் பண்ணிக்கோ, இதோட மோஷன் வந்து டுவர்ட்ஸ் இந்த டவுன் சைடில் இருக்கிறப்ப அதோட இனர்ஷியா ஃபோர்ஸ் வந்து டிஆலம்பர்ட் எப்படி அசியூம் பண்ணுறாருன்னா டிஸ்கண்டினியூஸ் லைனாக வரைஞ்சிருக்காரு. So continuous na original, discontinuous na inertia force, which is also called as an imaginary force or inertia force, right, which is defined by d'Alembert. So இதை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுத்தாருன்னா அப்போ இந்த பாடி இஸ் இந்த ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்குது, டைனமிக் ஈக்லிபிரியம், நாட் ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம், டைனமிக் ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் வைஸ் வெர்ஸா இப்போ இந்த பாடியோட மோஷன் வந்து டுவர்ட்ஸ் டாப்பில் இருந்துச்சு அப்படின்னா அதோட இனர்ஷியல் ஃபோர்ஸ் இஸ் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ், ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் டிஆலம்பர்ட் சேஸ். ஓகே, இப்போ இதுலேருந்து நம்ம டிஆலம்பர்ட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு சொல்கிறதுலேருந்து நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா, அப்போ எந்த டைரக்ஷனில் வந்து இந்த பாடி மோஷன் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் சேம் மேக்னிடியூட் வந்து அக்கர் ஆகும் அப்படின்னு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீ இதை வந்து ஒரு ஹரிசான்டலாக வந்து நீ இதை கன்சிடர் பண்ணி நான் ஒரு முன்னாடி ஸ்லைட் போயிடுறேன் நான். ஓகே, இதை வந்து ஒரு சமேஷன் ஆஃப் x = 0ன்னு நீ எடுத்து இதை வந்து சால்வ் பண்ணி பார்த்தேன்னா இதை வந்து லெஃப்ட் டு ரைட்டை வந்து நம்ம கிளாஸில் வந்து நெகட்டிவ்னு வச்சுருக்கோம், ரைட் டு லெஃப்ட்டை வந்து நம்ம பாசிட்டிவ்னு வச்சுருக்கோம். ஸோ அப்போ இது எப்படி நம்ம ஈக்குவேஷன் எழுதுவோம் அப்படின்னா இதை வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து மைனஸ், ஸோ மைனஸ் பி, இது வந்து ரைட் டு லெஃப்ட் வந்து ப்ளஸ் எம்ஏன்னு எழுதுவோம், ரைட்டா? ஸோ எம்ஏ ரைட் சைடில் கொண்டு போ மைனஸ் ஆகிடும். ஸோ லெஃப்ட்டில் பி மைனஸ் பி, ரைட் சைடில் வந்து ஈக்குவல் டு மைனஸ் எம்ஏ. ஸோ ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு எம்ஏ இருக்கும். ஸோ இது சிம்பாலிக்கலாக வந்து அப்படியே இதை வந்து நியூட்டன்ஸ் லா வந்து அப்படியே டிஆலம்பர்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாரு, ரைட்டா? ஓகே, திஸ் இஸ் வாட் டிஆலம்பர்ட்ஸ் இஸ் சேயிங் இஸ், ரைட்? ஓகே, இப்போ நீ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டிஆலம்பர்ட் என்ன சொல்கிறாருன்னா அந்த மோஷன் ஆஃப் த பாடி எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு இனர்ஷியா ஃபோர்ஸ் ஆர் இமேஜினரி ஃபோர்ஸ் ஆர் ரிவர்டட் ஃபோர்ஸ் ஆர் ரிவர்ஸ் எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் அது அப்படின்னு அவர் டிஃபைன் பண்ணுறாரு, ரைட்டா? இப்போ இது எந்த பக்கம் மோஷன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இவரோட இனர்ஷியா ஃபோர்ஸ் அக்கர் ஆகும்னு அவர் சொல்கிற அதே எம்ஏன்ற அதே மேக்னிடியூட் அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்கிற இடத்துல உங்களுக்கு இன்னொன்று ஞாபகம் வரும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். எந்த டைரக்ஷனில் மோஷன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் அதுவுமே அக்கர் ஆகும். ஸோ இதை நான் உனக்கு சொல்கிறப்ப உனக்கு அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் உனக்கு ஞாபகம் வரும் இல்லையா? நான் இதை ஏன் சொல்கிறேன்னா அடுத்த ப்ராப்ளம் வந்து அதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகே? ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம ஷிஃப்ட் ஆகும். ஐ எம் ஜஸ்ட் சேஞ்சிங் த ஸ்லைட் நவ். இப்போ ப்ராப்ளம் நம்ம டேரெக்டாக போயிட்டோம். இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் எல்லாம் ரீட் பண்ணுங்கள். A block of mass 10 kg rests on a horizontal plane. இந்த ஒரு 10 kg வந்து horizontal plane ரெஸ்ட் ஆயிருக்கு, ரைட்டா? Find the magnitude of the force P required to move the block at an acceleration of 2 meter per second square towards ரைட் சைடில் தான் மூவ் ஆகுது. அப்போ மோஷன் எந்த டைரக்ஷன், லெஃப்ட் டு ரைட்டில் மோஷன் ஆகுது. அப்போ வந்து நம்ம இந்த இனர்ஷியா ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் இந்த ரைட் சைடில் அக்கர் ஆக போகுது, ரைட்டா? டு கவுண்ட்ராக்ட் திஸ் பி ஃபோர்ஸ். அப்போ அதுதான் வந்து எம்ஏவா ஆக்ட் ஆக போகுது ஆஸ் பர் டிஆலம்பர்ட்ஸ், பிகாஸ் அப்ளை டிஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபல்னு கொடுத்துருக்காங்க, சரியா? ஓகே, ரைட் சைடில் அக்கர் ஆக போகுது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேக் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த பிளாக் அண்ட் த பிளேன் இஸ் 0.25. இந்த பிளாக்குக்கும் பிளேனுக்கும் உள்ள கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அக்கர் ஆகுதுன்னு அர்த்தம். ஸ்மூத் சர்ஃபேஸ் கொடுத்தாங்கன்னா ஃப்ரிக்ஷன் உள்ள வராது. எப்போ அவங்க ஃப்ரிக்ஷன் வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே வந்து இப்போ இந்த பிளாக் வந்து டுவர்ட்ஸ் ரைட் சைடில் மோஷன் ஆகுது அப்படின்னா அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வில் பி ரைட் டு லெஃப்ட்டில் வந்து அக்கர் ஆக போகுது. ஸோ ஃப்ரிக்ஷன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு நம்ம படிச்சிருப்போம் மியூ இன்ட்டு என்ஆர், ரைட்டா? நார்மல் ரியாக்ஷன் இங்கே நடக்க போகுது. அப்போ செல்ஃப் வெயிட் வந்து மேலேருந்து கீழே நடக்கும், நார்மல் ரியாக்ஷன் கீழேருந்து மேலே வரும். இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எஃப் இஸ் ஈக்குவல் மியூ இன்ட்டு என்ஆர் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டில் வரும். அதே நேரத்தில் அந்த இனர்ஷியல் ஃபோர்ஸ் அப்ளை டிஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபல் கொடுத்துருக்கிறதுனால ரைட் சைடில் இருந்து ஒரு டாட்டர் லைனில் எஃப்எஸ்சி எம்ஏ அப்படின்னு ஒரு இமேஜினரி ஃபோர்ஸ் வந்து அக்கர் ஆக போகுது. இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் காமிக்கிறேன். யூ கேன் see this. இப்போ நம்ம பேசணும் இல்லையா, இமேஜினரியாகவே பேசணும் இல்லையா, அது அப்படியே நான் இங்கே சிம்பாலிக்காக ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஸோ செல்ஃப் வெயிட் இது நார்மல் ரியாக்ஷன். ஸோ இந்த பாடி வந்து லெஃப்ட் டு ரைட்டில் தான் மூவ் ஆகுது. ஸோ வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டில் மூவ் ஆகுறது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் as well as the inertial force defined by or imagined by D'Alembert, right? ஓகே, இது வந்து எப்பயும் போல உள்ள ஃபோர்ஸ் அக்கரிங் அட் an angle of 30 degree. இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ என்ன அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க கேட்டிருக்கிறது வந்து how much amount of force is required to move this block, ரைட்டா? இந்த பிளாக்கை வந்து மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் பி வந்து தேவை. பி வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அதில் ரிசால்வ் பண்ணுவோம்.
ஸோ இதை இங்கே கீழே ரிசால்வ் பண்ணுவோம், வெர்டிக்கலாக ரிசால்வ் பண்ணுவோம், ஹரிசாண்டலாக ரிசால்வ் பண்ணுவோம், ரைட்? அப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது வந்து ஹரிசாண்டல் காம்பனெண்ட்டை மாற்றணும்னா இங்கே ஒரு ஹரிசாண்டல் காம்பனெண்ட், இது ஒரு வெர்டிக்கல் காம்பனெண்ட், இது ஒரு வெர்டிக்கல் காம்பனெண்ட், இது ஒரு வெர்டிக்கல் காம்பனெண்ட், இது ஒரு ஹரிசாண்டல் காம்பனெண்ட், இது ஒரு ஹரிசாண்டல் காம்பனெண்ட். அப்போ சம்மேஷன் ஆஃப் h = 0, சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ஈக்குவல் டு 0 நம்ம ஃபுல்லாக கொண்டு வரலாமா? கொண்டு வந்துட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய அன்னோன்ஸை ஃபுல்லாக தூக்கிட்டு அதுலேருந்து ரிசால்வ் பண்ணி நம்ம இந்த பியை கண்டுபிடிக்கலாமா? எஸ், பண்ண முடியும். இந்த டைமில் நீ என்ன பண்ணுன்னா அந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீயே ட்ரை பண்ணு. நான் உனக்கு வந்து ஒரு 5 செகண்ட் தரேன், அதுக்கப்புறம் நீ ப்ளே பண்ணாத, நீ சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆன்சரை வந்து செக் பண்ணு. பிகாஸ் ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் மை ஸ்லைட் நெக்ஸ்ட். ஓகே, இப்போ எல்லாம் நீ பாஸ் பண்ணிவிட்டு நீயே சால்வ் பண்ணி பார்த்துருப்பா நான் நினைக்கிறேன். யூ ஆர் கோயிங் டு செக் தி ஆன்சர் வித் த ஸ்லைட் நெக்ஸ்ட் அப்கமிங் ஸ்லைட். ஓகே இதுதான் வந்து சொல்யூஷன் ஸ்லைட், ரைட்? எப்படி பண்ணியிருக்கான்னு பாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் = 0, ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் = 0 போட்டிருக்கான். ஸோ வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் என்னென்னலாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த W போட்டிருக்கான், NR போட்டிருக்கான், P sin θ. இதை வந்து வெர்டிக்கலாக ரிசால்வ் பண்ணுறப்ப P sin 30 டிகிரின்னு வரும். இவன் எல்லாம் என்ன பண்ணியிருக்கான்னா வெர்டிக்கல் ஃபுல்லாக வந்து மைனஸ் வச்சிருக்கான். நம்ம கிளாஸில் வந்து வெர்டிக்கல் ஃபுல்லாக ப்ளஸ் வச்சிருக்கோம். தட் இஸ் வெர்டிக்கல்னா டாப் டு பாட்டம் ஃபுல்லாக ப்ளஸ்ன்னு வச்சிருக்கோம். இவன் டாப் டு பாட்டம் ஃபுல்லாக வந்து மைனஸ்ன்னு எடுத்துருக்கான், ரைட்டா? ஸோ நீ இதை எப்படினாலும் சால்வ் பண்ணலாம். நான் என்ன உனக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னா கிளாஸில் நம்ம சால்வ் பண்ண மாதிரி நீ சால்வ் பண்ணு. எப்படின்னா நம்ம கிளாஸ் எப்படி பார்த்துருக்கோம்னா கீழேருந்து மேலே ஃபோர்ஸ் போச்சுன்னா மைனஸ், லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போச்சுன்னா மைனஸ். இதான் நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ அதை வச்சே நீ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணு. இவன் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சால்வ் பண்ணியிருக்கிறான், ரைட்டா? ஸோ என்ன பண்ணியிருக்கான்னா வெர்டிக்கல் ஃபோர்ஸ் = 0, ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் = 0 ரெண்டு ஈக்குவேஷன் வந்து வந்ததுக்கப்புறமா இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குல்ல, F = μ × NR. ஸோ அதில் வந்து ஏன்னா மியூ வந்து கிவனில் கொடுத்துருக்காங்க, யூ கேன் ஏபிள் டு see here மியூ வந்து 0.25. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த NR அந்த ஈக்குவேஷன் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கான். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னா F = என்னன்னு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கிறான். அப்புறம் அந்த ஈக்குவேஷனை வச்சு ரிசால்வ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஓகே இவன் எப்படி பண்ணியிருக்கான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது ஒரு ஈக்குவேஷன், NR வந்து ஒரு ஈக்குவேஷன் வெர்டிக்கல் காம்பனெண்ட்லேருந்து, ஹரிசாண்டல் காம்பனெண்ட்லேருந்து ஒரு ஈக்குவேஷன். ஸோ இந்த NR அவனுக்கு கிடைச்ச ஈக்குவேஷனில் வந்த ஈக்குவேஷனை தூக்கி இங்கே போட்டிருக்கான். F = μ × NRன்னு தெரியும், மியூ வந்து கிவனில் கொடுத்துருக்கான். இந்த NR ஈக்குவேஷன் சேர்த்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நமக்கு அன்னோன் இருக்குது வந்து P, ஏன்னா அந்த P இங்கே உள்ளே வந்துடும். இந்த P ஒன்று தான் அன்னோனாக இருக்கும். அப்புறம் மாஸ் வந்து கிவனில் கொடுத்துருக்கான். ஸோ மாஸ் கிவனில் கொடுத்துருக்கான். ஆக்சலரேஷன் நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு ஏன்னா ஆக்சலரேஷன் கிவனில் 2 m/s கொடுத்துருக்கான், மாஸ் வந்து 10 kg கொடுத்துருக்கான். ஸோ நமக்கு தெரியாத ஒரே ஒன்று வந்து இந்த P தான். F = μ × NR தான் மாற்றிட்டோம்ல. ஸோ P ஒன்று தான் அன்னோன். ஸோ அதுலேருந்து 60 நியூட்டனை வந்து they have been calculated. அப்போ 60 நியூட்டன்னா இவனை பொறுத்தளவுக்கு ப்ளஸ் 60 நியூட்டன் வந்திருக்கு. அப்போ 60 நியூட்டன்னா ப்ளஸ்னா இவன் வந்து லெஃப்ட் டு ரைட்டை வந்து ப்ளஸ் வச்சிருக்கிறதுனால இவன் வந்து 60 நியூட்டன் ப்ளஸில் வந்திருக்கு. ஆக்சுவலாக நீ வந்து நம்ம கிளாஸில் நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீ சால்வ் பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணுனேன்னா உனக்கு வந்து மைனஸ் வரணும். பிகாஸ் நான் கிளாஸில் லெஃப்ட் டு ரைட் வந்து மைனஸ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் உனக்கு ஆன்சர் வந்து P = -60 நியூட்டன் வந்திருந்தால் மட்டும்தான் இது கரெக்ட், ரைட்டா? ஸோ உனக்கு வந்து வேல்யூதையும் வந்து செக் பண்ணிக்கோ இந்த வீடியோவில். ஓகே, போன ப்ராப்ளம் உனக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் மாற்றிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து என்னன்னா மோஷன் ஆஃப் த லிஃப்ட். ஸோ லிஃப்ட் வந்து மேலேயும் கீழேயும் போகும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். மோஷன் ஆஃப் லிஃப்ட்னா மேலேயும் கீழேயும், ரைட்டா? ஸோ இதையும் வந்து DLMS பிரின்சிபல் யூஸ் பண்ணி we can able to solve the problem. இது வந்து ஒன்று வந்து மேலே போகும், இல்லைன்னா கீழே போகும், ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் நான் போகிறேன் நான். ஸோ when the lift is moving upwards, upward மூவிங்கில் இருக்கிறப்ப வந்து these are the force that acts, நார்மல் ரியாக்ஷன், செல்ஃப் வெயிட் கீழே ஆக்ட் ஆகும். ஸோ மேலே வந்து அப்வர்டில் இருக்கிறப்ப அதோட வந்து இனர்ஷியல் ஃபோர்ஸ் வந்து அதோட டவுன்வர்ட்ஸில் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் அக்கர் ஆகும், ரைட்டா? இவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து வெர்டிகல், ஏன்னா இது வந்து வெர்டிகல் காம்பனெண்ட்டில் தான் இருக்குது இனர்ஷியல் ஃபோர்ஸ். ஸோ இதை வச்சு ரிசால்வ் பண்ணுறப்ப we can able to get this equation N1 = W × 1 + A by acceleration divided by G, right? ஸோ இதே இது வந்து மோஷன் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட் N2 = W × 1 - A by G. அப்போ வந்து மூவிங் அப்வர்ட்ஸ்னா ப்ளஸ், டவுன்வர்ட்ஸ்னா மைனஸ், ரைட்டா? ஸோ இந்த ரெண்டு டிஃபரன்ஷியேஷனை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ. இந்த வீடியோ பாஸ் பண்ணி டீட்டெயில்டாக பார்த்துக்கோ. இதை வந்து எப்படி ரிசால்வ் பண்ணுற வெர்டிகல் ஃபோர்ஸஸ் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் வந்து நல்லா லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை இதில், ரைட்டா? ஸோ இது ஏன் மைனஸ் இருக்குன்னு பார்த்தியா? ஸோ இந்த லிஃப்ட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸில் வந்து அந்த மைனஸ்னா அப்போ அதில் உள்ள அந்த லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பர்சனோட வெயிட் வந்து ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணுறது இல்லை. அப்போ இதே வந்து ப்ளஸ் இருக்குது பார்த்தியா, மூவிங் அப்வர்ட்ஸ். அப்போ அப்வர்ட்ஸ் அப்படின்னா அடிஷ்னல் வெயிட் உள்ள இருக்கிற ஹியூமன் வெயிட்டை வந்து அடிஷ்னலாக இட் நீட்ஸ் டு லிஃப்ட், ரைட்டா? ஸோ அதுவே வந்து யூ கேன் ஏபிள் டு அப்சர்வ். அப்போ அப்வர்டுனா ப்ளஸ், டவுன்வர்ட்ஸ்னா மைனஸ்ன்றதுக்குரிய சிஸ்டமேட்டிக் ரீசன் ஆர் சயின்டிஃபிக் ரீசன் இஸ் தட், ரைட்? அப்போ உள்ள இருக்க பர்சனை வந்து நிறைய ஃபோர்ஸ் கொடுத்து லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு போகணும் அப்படின்னா ப்ளஸில் வரும். கீழே வர்றப்ப வந்து அந்த லோடு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு அக்கர். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் புட்டிங் அஸ் மைனஸ், ரைட்? ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவை வச்சு யூ கேன் ஏபிள் டு சால்வ் சம் ப்ராப்ளம்ஸ், ரைட்? இப்போ உனக்கு நான் காமிக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து நீயே சால்வ் பண்ண ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா நீ இதை பாஸ் பண்ணிவிட்டு இந்த இது நல்லா பார்த்துக்கோ.
அடுத்து இந்த ப்ராப்ளம் நல்லா பாஸ் பண்ணிவிட்டு இது நீ அசைன்மெண்ட்டாக நீ சப்மிட் பண்ணு. ரைட்டா? தேங்க்யூ.